அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி இன்றைக்கி காருண்யா என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு என்ன மாதிரி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம். இன்றைக்கி 3 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 52 55 52 55 சரிங்களா. 52 55 சாரி 52 51 சரிங்களா. 52 51 நம்ம கொடுத்த கணிப்பில் நம்மளுக்கு எப்படி கொடுத்தோம் கணிப்பு அப்படின்றத பார்த்தலாம். நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 3, பி போர்டில் 2 அல்லது 9, சி போர்டில் 4 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 6 4 3 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். 6 4 3 எதுவுமே உட்காரல. சரி, ஏன் இது மாதிரி வந்துச்சு ரிசல்ட்டில் அப்படிங்கிறத ஒரு சின்ன விஷயமாக எடுத்து வச்சுருக்கேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல் இஸ் வெல். பார்க்கலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏபிசி நம்ம கொடுத்த கணிப்பில் எதுலேயுமே இங்கே உட்காரல சரிங்களா. சரி, 225 ஏபியில் 25 நம்ம ஏபியில் 24ன்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா. நம்மளுக்கு ரிசல்ட் 25க்கு நான் 24ன்னு கொடுத்துருக்கேன். ஏ போர்டில் 2 அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சு சரிங்களா. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5, பி போர்டில் 4 6 1 3 அப்படி இல்லைனா 2 அல்லது 9 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிசல்ட் 5, நம்ம கணிப்பில் 5 அப்படிங்கிறது பி போர்டில் இல்லை. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அப்படிங்கிறது கணிப்பில் இருக்குது. சரி, ஏசியில் 21, 21க்கு 38 45 32 48 68 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல 21 நம்ம கொடுத்த கணிப்பில் இல்லை. ஏ போர்டில் 2 தான் இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது. பிசியில் 51க்கு நம்ம 65 95 18 98 24 அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்த கணிப்பில் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் நம்மளுக்கு 5 52 51 52 51 ரொம்ப தூரமாக இருக்குது. சரி, இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுறது? காரணங்கள் எதுவுமே இல்லை. நம்ம கொடுத்த கணிப்பில் ஏ போர்டு 2 மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. 24க்கு நான் 25 ரிசல்ட்டுக்கு நான் 24ன்னு கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை. மற்றபடி எந்த போர்ட்லேயுமே உட்காரல. சரி, நம்மளுக்கு இன்றைக்கி வந்த நம்பர்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎக்ஸில் 52 51ன்னு இறங்கியிருக்கு. கேஎன் அப்படிங்கிற இடத்துல எங்கேயுமே இல்லை. செகண்ட் ப்ரைஸாக கேஆர் அப்படிங்கிறது இறங்கியிருக்கு. கேஎக்ஸ் அப்படிங்கிறது சீரியல் நம்பர் படி கடைசியில் வர நம்பரு. அதுபடி தான் வந்திருக்குது. அதுபடி தான் இந்த இடத்துல 205 05 பிசி. சரி, நம்ம கொடுத்த கணிப்பில் நண்பர்களே நம்ம கொடுத்ததில் இந்த மாதிரி தான். ஏ போர்டில் 2 தான் பாஸ் ஆகிருக்கு. 25 ஏபியில் நான் 24ன்னு கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. சரி, தோல்வியை தான் தழுவினோம். பகிரங்கமாக தோல்வியை தழுவினோம். ஓகே, பரவாயில்ல. சரி, இந்த வெறியோட ஒரு 4 போர்டு கண்டிப்பான வெற்றி அப்படிங்கிறத ஒரு முக்கியமான கணிப்பாக எடுத்துருவோம் அப்படிங்கிறது நான் ஒரு முடிவில் இருக்கேன். கண்டிப்பாக அந்த வெற்றி உங்களை கண்டிப்பாக சேரும். நம்ம நீங்கள் கொடுத்த கணிப்பில் ஜஸ்ட்டு 2 போர்டாச்சும் கொடுத்துருந்துருக்கலாம். நான் 24 கொடுத்துருக்கேன், ஆனால் 25 அப்படிங்கிறது ரிசல்ட் வந்திருக்கு. பரவாயில்ல. நாளைக்கு எப்படி கணிப்பு இருக்க போகுதுன்னு பார்த்து அதை உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன். நம்ம இன்றைக்கி விட்ட வெற்றியை நாளைக்கு கண்டிப்பாக பிடிக்கிறோம். அதுக்குரிய கெஸ்ஸிங்கை நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு ஒரு முழு வெற்றி கொடுக்குற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது பார்த்தலாம். 23 ஜூன் மாதம் 2024 அக்ஷயா 657 எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் சரிங்களா. முக்கியமான விஷயமாக இன்றைக்கி நம்மளோட கணிப்பில் ஒரே ஒரு போர்டு தான் பாஸ் ஆகிருக்கு. அந்த வெறியோட நாளைக்கு அக்ஷயா 657 அதுக்குரிய கணிப்புகள் தெளிவாக எடுத்திருக்கேன். அது கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வெற்றியை கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்னிடம் உண்டு. 23ஆம் தேதி அக்ஷயா 657 எப்படி கணிப்பு இருக்குது? இன்றைக்கி ரிசல்ட்டு 52 51 சரிங்களா. இன்றைக்கி 52 51 அதுக்கு நம்ம கணிப்புகள் எடுத்திருக்கோம்.
நாளைக்கு எப்படி அது வெற்றி வாய்ப்பை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1. இன்றைக்கி ரிசல்ட் 251. ஏ போர்டில் 2க்கு நம்ம கணிப்பில் எடுத்த நம்பர் ஒருவேளை 2க்கு 2 இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஏனென்றால் சரி, ஒரு போன மாத ரிசல்ட்டை ஒரு தடவை பார்த்துடலாம், இந்த மாத ரிசல்ட்டையும் ஒரு தடவை பார்த்துடலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. போன மாதம் ரிசல்ட்டு நம்மளுக்கு எப்படி கணிப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எப்படி கணிப்பில் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி எப்படி வெற்றி வாய்ப்புகள் நம்மளுக்கு இதில் இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக காமிச்சிடுறேன். அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ஈஸியாக ஒரு புரியும் எப்படி கணிப்புகள் வந்தது என்பது. ஒரு நிமிஷம் நண்பர்களே. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நண்பர்களே, நம்மளுக்கு இந்த மாதத்தில் நம்மளுக்கு 1ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டுக்கு ஒரு போர்டு அப்படியே ஏ போர்டில் அந்த நம்பருக்கே அந்த நம்பர் இறங்குனுச்சு. 9க்கு 9 இறங்குனுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5க்கு 5 இறங்குனுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே இதுவல்ல, எல்லாம் பவர் நம்பராக தான் இறங்கினுச்சு. ஒருவேளை நாளைக்கு இது ஒரு வாய்ப்பாக ஏ போர்டில் இன்றைக்கி இறங்கின 2க்கு 2 ஒரு வாய்ப்பாக வரலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு என்கிட்ட இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 2. சரி, பி போர்டில் என்ன கணிப்பு? 5. 5க்கு 9 அல்லது 2. சரிங்களா? அதே மாதிரி சி போர்டில் 1க்கு 2 அல்லது 7. என்னோடய கணிப்புப்படி ஏ போர்டில் 2க்கு 2 ஒரு வேளை இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, நான் இப்போ இந்த நம்பர்கள்லாம் எப்படி கணிப்பில் எடுத்திருக்கேன், எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கெலாம் நான் உங்களுக்கு எப்படி கணிப்பு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏ போர்டு ஏபிசி சிங்கிள் செட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 5 அல்லது 2, பி போர்டில் 9 அல்லது 2, சி போர்டில் 2 அல்லது 7. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 6, 5. சரிங்களா? இது உங்களோட கணிப்பில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எப்படி கணிப்புகள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லிடுறேன். ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்தில், அதாவது இந்த 3 மாதத்தில் ஒரு உதாரணமாக இது மே மாதத்தோட ரிசல்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஏப்ரல் மாதத்தோட ரிசல்ட்டு. இந்த ஏப்ரல் மாத ரிசல்ட்டு, மே மாத ரிசல்ட்டு, ஜூன் மாத ரிசல்ட் இதெல்லாத்தையும் எடுக்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி 251 அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட். சரிங்களா? 251க்கு நம்மளுக்கு இந்த ஒரு 3 மாதத்தில் வந்த நம்பர்கள்லாம் வரிசையாக எடுத்து அந்த நம்பருக்கு பவர் நம்பர் இன்றைக்கி அந்த 251 வச்சு கணிப்பு எடுத்தால் இதில் எனக்கு ஒரே நிமிஷம் சொல்கிறேன், உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன். இதில் இந்த 52, 51 அப்படிங்கிற அந்த கணிப்புக்கு மொத்தம் 10 செட்டு என்னோடய கணிப்பில் உட்காந்துச்சு. இந்த 10 செட்டு கணிப்பில் உட்கார்ந்ததில் நான் ஒரு முக்கியமான நம்பராக எந்த நம்பர் அதிகப்படியாக ரிப்பீட் ஆகிருக்கு, எந்த ஏ போர்டில் அதிகப்படியாக வந்த நம்பர் என்ன, பி போர்டில் அதிகப்படியாக வந்த நம்பர் என்ன, சி போர்டில் அதிகப்படியாக வந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தனியாக பிரித்து எடுத்து அதில் ஏ போர்டில் ரொம்ப நிறைய தடவை எத்தனை நம்பர் வந்துச்சு, பி போர்டில் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, சி போர்டில் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குங்கிற நம்பரை எடுத்திருக்கேன். அதில் எடுத்த நம்பர் தான் இந்த ஏபிசி சிங்கிள் செட்டு. ஏ போர்டில் 5 அல்லது 2, பி போர்டில் 9 அல்லது 2, சி போர்டில் 2 அல்லது 7. சரி, இந்த நம்பர்லாம் எப்படி என்னோடய கணிப்பில் இருக்குது, எப்படி நீ இதை எடுத்த அப்படிங்கிற கேட்குறீங்களா? இந்த இருக்குது பாருங்கள், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் நான் எடுத்த நம்பர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஒரு வேளை கொஞ்சம் டார்க்காக இருந்தால் மன்னிச்சுங்க. இதில் நம்மளுக்கு ஏபிசியில் நான் கரெக்டாக எடுத்த நம்பர் இதில் அதிகப்படியாக 2வது பட்சம் 3வது பட்சமாக நிறைய நம்பர் ரிப்பீட் ஆன நம்பர் ஏபிசியில் என்னென்ன நம்பர் அப்படிங்கிறத இதில் நான் கணிப்பில் எடுத்திருக்கேன். இந்த கணிப்பை எடுத்து உங்களுக்கு இந்த இடத்துல ஏபி ஏசிபிசியாக கொடுத்துருக்கேன். ஏபியை பொறுத்த வரைக்கும் 06 47 31 90, ஏசியை பொறுத்த வரைக்கும் 06 45 38 94, பிசியை பொறுத்த வரைக்கும் 66 75 18 04. அதாவது இந்த 3 மாத கணிப்பில் இன்னைக்கு 52 51 அப்படிங்கிறதுக்கு இந்த 3 மாத கணிப்பில் பவர் நம்பராக வச்சா எந்த மாதிரி நம்பரில் இறங்குது, அந்த நம்பரு எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, இந்த ஏ போர்டில் ஏபிசியில் நிறையா தடவை ரிப்பீட் ஆன நம்பர் என்ன, அந்த நம்பர் அதிகபட்சமாக வந்தது நம்பர் என்ன, அதுக்கு அடுத்தது வந்த நம்பர் என்ன, அதுக்கு அடுத்தது வந்த நம்பர் என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படி வடிகட்டின மாதிரி எடுத்து இதில் முக்கியமான நம்பராக ஏபிசி சிங்கிள் செட்லையும் அதே மாதிரி ஆல் போர்டு இதில் ரொம்ப நம்பர் திரும்ப திரும்பி வந்த நம்பர் என்னென்னா 2 6 5 அப்படிங்கிறது ஆல் போர்டில்
நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த ஏபிசி போர்டில் ரொம்ப அதிகபட்சமாக நம்பர் திரும்ப 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 வந்த நம்பர் என்ன அப்படின்னா 2, 6, 5. அதனால தான் அது ஒரு வேளை எப்படின்னா 5க்கு 2, 2க்கு 6, இல்லை 5க்கு 5, 1க்கு 2 அப்படின்னு எப்படி மாறி வந்தாலுமே ஆல் போர்டில் 3 போர்டும் இந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அது வந்து வரும். அடுத்தது ஏபிஎஸ்சிபிசியில் இதே தான். எது நம்பர் ஜாஸ்தியாக ரிப்பீட் ஆகிருக்கு, எந்த நம்பருக்கு எப்படி வந்திருக்கு, அது பவர் நம்பரில் வந்திருக்கா, கூட்டல் கழித்தலில் வந்திருக்கா அப்படிங்கிறத தெளிவாக எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் ஏபிஎஸ்சிபிசியும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த கணிப்புகள் உங்களோட நம்பரில் இருக்குது. நான் சொல்கிற விஷயங்கள் உங்களோட கணிப்பில் ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 592, 224, 066, 475. அடுத்து 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட் வந்து 5. ஒரு தொடர்ச்சியாக 3 நாளாக வந்து 5 அப்படிங்கிறது, அதாவது இங்கே 5 ஒரு உதாரணத்துக்கு 5, 5, 8, 8 அப்போனா இந்த இடத்துல 5க்கு ஒரு வேளை 5ஆக வரலாம், இல்லை எனக்கு தெரிஞ்சு 5க்கு 9 வரலாம், இல்லை 5க்கு 4 வரலாம், இல்லை 5க்கு 0 வரலாம். எனக்கு இந்த 4 டிஜிட்டில் 5 அப்படிங்கிற கணிப்புக்கு எனக்கு ஒரு 4 நம்பர் பெண்டிங்கில் நிற்கிது. அது 940 ஒரு வேளை 5க்கு 5 இறங்கலாம். அப்படி கணிப்பு வைக்கும்போது 53 18 99 78 42 64 00 04 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் வருது. இது உங்களோட கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க. ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த இந்த கணிப்புகள் உங்களோட கணிப்புகளில் ஒத்து போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம திரும்ப சொல்கிற விஷயங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் நண்பா. இதில் ஏபிஏசிபிசின்னு கொடுத்தால் ஒருவேளை இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 66 75 18 04, அதுக்கப்புறம் ஏசியில் 06 45 38 94, ஏபியில் 06 47 31 90. அப்படி அது இல்லைனா இந்த இடத்துல ஏபிசி சிங்கிள் செட்டாக 5 9 2 2 4, ஆல்போட பொறுத்த வரைக்கும் 2 6 5. இன்றைக்கி ரிசல்ட் 52 51. இதை வச்சு நம்ம கணிப்புகள் எடுத்திருக்கிறது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்னிடம் உண்டு. இன்றைய வெற்றி தோல்வி அப்படிங்கிறது என்றைக்குமே சகஜம்தான். இருந்தாலும் அந்த வெற்றிக்குரிய முயற்சிகள் நம்மளிடம் என்றைக்குமே குறைவு இருக்காது. அந்த முயற்சி என்னிடம் கண்டிப்பாக உண்டு. அதனால் இன்றைக்கி வந்து மிஸ் ஆகிடுச்சே அப்படிங்கிற உங்களுடைய வருத்தங்களும் உங்களுடைய கோபங்களும் எனக்கு நல்லாவே எனக்கு தெரியுது. இருந்தாலும் விட்ட வெற்றியை திரும்ப பிடிக்கணும். இதுக்காண்டி உங்களுக்கு எப்படி நான் பெஸ்ட்டான கெஸ்ஸிங் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு என்னுடைய உழைப்புகள் இன்றைக்கி கண்டிப்பாக நான் கொடுத்துருக்கேன். அதுக்குரிய பலன் நாளைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 23ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 அக்ஷயா 657 மூலியமாக ஒரு முழுமையான வெற்றி நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கண்டிப்பாக மென்மேலும் உங்களுடைய ஆதரவு இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோள். அக்ஷயா 657 எங்கேயுமே வெற்றி மிஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை என்னிடம் உண்டு. அந்த தன்னம்பிக்கைக்கு உரிய கணிப்புகள் இதோ உங்கள் முன்னால் 23ஆம் தேதி நாளைக்கு அந்த வெற்றி கனியை நாளைக்கு எப்படி பறிக்கிறோம், எப்படி வெற்றியை வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு நான் நம்ம துல்லியமாக கணிப்புகள் எடுத்து உங்கள் முன்னால் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதுக்குரிய பலன் நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்பமே சூழுக, நம் எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இன்றைய நாள் இனிதாக அமைந்து விட்டது என்பது நான் அறியேன். நாளைய நாளும் நன்றாக அமையும் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். கேரளா ஜாக்பாட் டிவி இது உங்களுடைய வெற்றிக்கான சேனல். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு மேலும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளோட இந்த வீடியோ நான் முடிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு வெற்றியோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.